ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் 14 கடைசி பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். மிக அருமையான வேத வசனம். விசுவாசத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அந்த விசுவாசத்தினால் நம்ம எதையும் சாதிக்க, எதையும் செய்ய முடியும் என்பதை இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அதுபோல் நாம கூட செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவியாக இந்த வார்த்தை இந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை, அநேக அதிசயங்களை மனிதர்களுக்கு முன்பாக செய்தார். அவர் தேவனாக இருந்து அவர் அநேக காரியங்களை செய்தார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கியிருக்கிறார், மரித்தோரை எழுப்பியிருக்கிறார், கடலையும் காற்றையும் அதட்டி இருக்கிறார். இன்னும் அநேக அற்புதங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் சகல வியாதியஸ்தர்களுக்காக அவர் ஜெபித்து அவர்களை குணமாக்கி இருக்கிறார். முழுதும் ஜெபித்திருக்கிறார். அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரால் செய்ய முடியும் என்றால் தேவன் செய்தது போல ஒரு மனிதனாலும் செய்ய முடியும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற ஒரு மனிதன், விசுவாசம் தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதோ அதே காரியங்களை தானும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே என்று இந்த வேத வசனத்தில் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் விசுவாசிக்கும் போது நாமும் கூட இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பினது போல நாமும் விசுவாசித்தோம் என்றால் நாமும் மரித்தோரை எழுப்புவதற்கு நம்முடைய விசுவாசம்தான் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. காற்றையும் கடலையும் நாம் அமைதியாக இருக்க செய்ய முடியும் எப்பொழுதென்றால் நாம் விசுவாசிக்கும். அதுபோல் ஒவ்வொரு காரியங்களையும் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. எதை நீங்கள் விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து நீங்கள் செய்ய முயற்சி செய்கிறீர்களோ அந்த விசுவாசத்தினால் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று வேதவசனம் சொல்லியிருக்கு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்தது போல நீங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏனென்றால் விசுவாசம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் வேதத்தில் அநேக இடங்களில் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று, விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு என்ன அற்புதங்களை செய்தாரோ அதே அற்புதங்களை நாமும் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு செய்த காரியங்களை விட அதிகமாகவும் செய்ய முடியும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே நான் இயேசு கிறிஸ்து செய்த 33 ஆண்டுகள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 3 ஆண்டுகள் ஊழியம் செய்த காலத்தில் அவர் செய்த அற்புதங்களை காட்டிலும் பெரிய அற்புதங்களையும் நம்முடைய விசுவாசத்தினால் தேவனை விசுவாசிக்கும் போது நம்மால் செய்ய முடியும் என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை கொண்டு நாம் அநேக காரியங்களை இந்த பூமியில் செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறதுனால நாம் இந்த காரியங்களை விசுவாசித்து அநேக காரியங்களை செய்ய வேண்டும். வேதத்தில் கூட நேபுகாத்நேச்சார் வாழ்ந்த காலத்தில் சிலையை வணங்கும் போது அவர்கள் அக்கினி சூளையில் போடப்பட்ட போது அவங்க விசுவாசத்தை நிமித்தமாக தான் அந்த அக்கினி சூளையின் மத்தியில் நடந்தார்கள். அதுபோல் இன்னும் அநேக தானியலை பார்க்கும்போது சிங்கக்கவியில் அவரை போடும்போது அவருடைய விசுவாசத்தினால் தான் அங்கு ஜீவனோடு அவர் இருந்தார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசித்து அதை செய்வீர்கள் என்றால் தேவனை காட்டிலும், இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று வேதவசனம் சொல்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்வதற்கு உங்கள் விசுவாசமே அது உதவியாக இருக்கும். நீங்கள் விசுவாசித்து எல்லாவற்றையும் நீங்கள் செய்து பாருங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் எல்லை ஒன்றுமில்லை. எல்லை கடந்து நாம் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்டது நமக்குள்ள தேவன் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் மூலம்
மூலமாக நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நாம் எல்லாவற்றையும் அதிகாரங்களையும் நாம் ஆளுகை செய்ய முடியும். எல்லாவற்றையும் செய்வதற்கு அந்த விசுவாசம் ஒன்று போதும். அந்த விசுவாசத்தில் நாம் வளருவோம். விசுவாசித்து எல்லாவற்றையும் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களோடு இருந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரை விசுவாசித்து எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று எழுதியிருக்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக விசுவாசத்தை கொடுத்து நீ செய்த காரியங்களைப் போல இந்த பூமியில் நாங்கள் செய்து உம்முடைய ஊழியத்தை செய்ய நாங்கள் விசுவாசத்தில் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.